அவரை ஒரு நிமிஷம் கூட சும்மா விட மாட்டேன். ஆனா, அவரு இப்ப இல்ல. அவரு இறந்து இப்ப 4 மாசம் ஆகுது. ஆனா, அதுக்காக அவருடைய நினைவுகளுக்காக இந்த வீடியோவ நான் ஷேர் பண்றேன் ஃபிரெண்ட்ஸ். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, எங்க சித்தப்பா வந்து நான் எவ்ளோ சண்டை போட்டாலும் நான் சொல்றது தான் அவரு கேட்பாரு. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுப்போம். அசிங்கமா பேசுவாரு. அத மறுபடியும் என்ன சொல்லுவாரு, நான் சின்னப்பான்ன உடனே என்னப்பான்னுவாரு. உடனே நான் எது சொன்னாலும் அத நம்பிடுவாருங்க. நான் என்ன சொன்னேன், சித்தப்பா அந்த மாரி எங்க அம்மா வந்து ஒரு இடத்துல பிள்ளை இருக்கிறாங்க. ரொம்ப லாங்லன்னு வச்சுக்கங்களேன். நான் சொன்னேன், எங்க அம்மா சொன்னாங்க, "நான் வந்து பிள்ளை அறுத்து வைக்கிறேன்ப்பா. வெயிலுக்கு முன்ன நீ வந்து எடுத்துன்னு வந்துருப்பான்னு" சொன்னாங்க. "சரிம்மா, நீ போய் அறுத்து வைம்மா, நான் வரேன்ட்டேன்." ஆனா எங்க சித்தப்பா இருந்தாங்க வீட்ல. நான் போறேன், அவரு சும்மா அந்த வழி தானே போறேன். என்ன உடனே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்னன்றாரு, "இதோ பாரு நான் மீன் குழம்பு சாப்பிட்றேன். நீ என்ன சாப்பிடுறன்னு?" கேட்டாரு. நான் வந்து புளி சாதம் சாப்பிட்டேன்னு சொன்னேன். "நீ புளி சோறு சாப்பிட்ற, நான் மீன் குழம்பு சாப்பிட்ற மாரி" என்னை வெறுப்பேத்துனாரு. நான் என்ன பண்ணேன் அப்படியே, "சித்தப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னேன்." "இல்ல, இல்ல. எங்கடா போறேன்னு" என்ன கேட்டாரு. "சித்தப்பா அங்க என் ஃப்ரெண்டு வீட்டு கொல்லையில சரியான மாம்பழம் நெறைய கிடக்குது சித்தப்பா. அந்த மரத்து ஃபுல்லா மாம்பழம் பழுத்து எல்லாம் கீழ கொட்டி கிடக்குது சித்தப்பான்னு" சொன்னேன் பாருங்க. "எங்கடான்னு?" கேட்டாரு. "நம்ம ஒரு வீட்டு பிள்ளை இருக்கும்போது நம்மள சண்டை போட்டானே அந்த இடத்துல தான் சித்தப்பா நம்பரு." "சரி இரு வரேன்." "சித்தப்பா வா சித்தப்பா, நெறைய கிடக்குது வா சித்தப்பான்னேன் பாருங்க. ஒரு பெரிய நெல்லு மூட்டை ஒரு நெல்லு பிடிக்கிற சாக்க தூக்கிட்டு 50 கிலோ சாக்க எடுத்துக்கிட்டு, அவரு கூட என் ரிலேஷன் பொண்ணு ஒண்ணு இருந்தா. எங்க ரிலேஷன் பொண்ணு பாப்பா தான் அவ. அவளையும் கூட்டாரா, "நீயும் வாம்மான்ன" உடனே அவ ஒரு சாக்கு தூக்கிட்டு 2 பேரும் வந்தாங்க. நான் செப்பல் போட்டுக்கிட்டு, தலையில டவுல் போட்டு நான் உஷாரா வந்துட்டேன். இவங்க செப்பலும் போடல, டவுலும் போடாம இவரு சட்டையும் போட மாட்டாரு ஃபிரெண்ட்ஸ். ஒரு லுங்கி மட்டும் தான் கட்டுவாருங்க. அதோட வந்தாருங்களே! சரி வா இன்னைக்கு என்னையா நீ வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டு, கரெக்ட்டா போம்போது காலையில 11:30 மணி ஃபிரெண்ட்ஸ். ஆனா அங்க போகும்போது மணி 12 ஆயிடுச்சுங்க. அங்க உட்கார வச்சுட்டு அவர, "இங்க இதான் என்னடா மாம்பழம் இருக்குதுன்னு சொன்னியே, மாம்பழமே காணோம். என்னடா வெறும் காய் தான் இருக்குதுன்னாரு." "சித்தப்பா இங்க தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இங்க உட்காருங்க 2 பேரும். யூரின் போயிட்டு வரேன் சித்தப்பான்னு" சொல்லிட்டு, எங்க அம்மா பக்கத்துல பில்ல அறுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே போய் இந்த கரும்புள்ள பூந்து பில்ல தூக்கிட்டு எங்க அம்மா கூட்டின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க 2 பேரும் நான் வருவேன்னு சொல்லிட்டு 1 ஹவரா அங்க உட்காந்துக்கிறாங்க. அந்த கொள்ளைக்காரன் வந்து என்ன கேட்டான்னு தெரியல. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டா 1 மணிக்கு வந்து வெயில்ல செருப்பு போடாம 1 மணிக்கு வெயில் ஆனா சூடு. அந்த சூடு மண்ணுல அவஸ்தைப்படுவேன்னா, மணல் இல்லையா நீட்டுக்கும். மணல்ல தான் நடக்கணும். தார் ரோடு வேற. பாவம் 2 பேரும் அவஸ்தைப்பட்டு வந்து, அந்த பாப்பா வந்து என்ன திட்டினா, "போடா எருமை இது மாரிலாம் ஏமாத்துறடான்னு" அழுதா. உடனே இவரு என்ன பண்ணாரு, என்ன பேட் வேர்ட்ல அசிங்கமா திட்டினாரு. நான் என்ன பண்ணேன், "நீ என்ன எப்படி கலாய்ச்சல்ல, அதுதான் உனக்கு தண்டனை. இதுமாரி என்ட்ட பகச்சிக்காத சித்தப்பான்னு" சொல்லி 1 ஹவர், 2 ஹவர் நான் சிரிச்சுக்கினே இருக்கிறேன் அவர பார்த்து பார்த்து வெறுப்பேத்துறேன். அவருக்கு வந்து